அவர்களுடைய தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேல் காலின் மேல் நீ நடந்த கால சிங்கத்தை வருஷத்துக்கு மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபடியும் வரச் செய்வேன். ஆபத்தை நானே அவனோடு இருந்தவன் தப்புவித்து அவனை நடத்திருப்பேன். நான் செய்து நீண்ட நாட்கள் சங்கீதம் 93 செய்த தன்னை தாவீது இப்படியாக சொல்கிறார். உன்னதமானவனை மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்கிறதை சிரித்து பார்க்கிறோம். இந்த சங்கீதம் எல்லாரும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம். எல்லாருக்குமே செய்யும் மனப்பாடமாக தெரியும். சின்ன பிள்ளைங்க இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லுவாங்க. மாற்றம் இல்லை, இது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். நமக்கு அதில் தாவீது சொல்கிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வர்களுடைய நிழலில் என்ன செய்வான்? தங்குவான். உன்னதமானவருடைய மறைவு. நான் உன்னதமான தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அங்கே ஆதியாகமம் 14:19 இப்படியாக ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது இப்படியாக சொல்கிறார், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உன்னதமானவருடைய தேவனுடையதா இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமானவருடைய ஆசீர்வாதத்தை அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அருளி செய்கிறார். அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லவருடைய நிழலில் தாங்குவான். சர்வ வல்லம் உள்ள தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்துக்கு அதிபதி ஆண்டவர். அதுவே நீ எனக்கு முன்பாக நடந்த மீது உத்தமனாய் என்று சொல்லி சொல்கிறார். திருநெல்வேலியிலே சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பின் தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். நம்மை பாதுகாக்க ஒரு கேடகமாய் ஆயுதமாய் அவர் காவலாய் நமக்கு என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே அவருடைய மறைவுக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு நேராக, அவருடைய பாதுகாப்புக்கு நேராக நம்ம செய்ய வேண்டும், கடந்து வர வேண்டும். அவருடைய நிலையிலே நம்ம செய்ய வேண்டும், தங்கி இருக்க வேண்டும். அவருடைய நிலையிலே நாம் நிலைப்பாட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அன்பு சீசனாகிய யோவான் தேவனுடைய மார்பில் என்ன செய்திருந்தான்? சாய்ந்திருந்தான். அவன் என்ன செய்யறான்? நிலைப்பாடு. அதே போல நாம் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். சமூகத்துக்குள்ளே நாம் கடந்து வரும்போது, அவருடைய நிலவுக்குள்ளே கடந்து வரும்போது ஆண்டவர் எல்லா பொல்லாப்பிலிருந்து விலக்கி ஆண்டவர் நம்மை பத்திரமாக என்ன செய்வார்? பாதுகாப்பார். ஆகவே அவருடைய மறைவுக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எப்படி கோழி தன் குஞ்சுகளை அதனுடைய இறகுகளிலே மூடி மறைத்து பாதுகாக்கிறது, அதே போல கர்த்தருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறார்கள். ஆனாலும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? நன்றி அறிவு இல்லாதவர்களாய் தேவனுடைய சமூகத்துக்கு வர என்ன செய்ய முடியல, ஆராதனைக்கு வர முடியல, அவருடைய செட்டைக்குள்ள என்ன செய்ய முடியல, வர முடியல, அவருடைய நிழலுக்குள்ள வர முடியல. அப்படி நன்றி அறியாத ஜனங்களாய் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். 10 கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்ல கொடுத்தார். ஒருத்த மாத்திரம் வந்து என்ன செஞ்சானா? நன்றி செலுத்தினானா? அப்படிப்பட்ட ஒருவராய் நம்ம இருக்கிறோம். அதே போல அநேகர் என்ன செய்யணும்? அந்த நன்மைப்பட்ட ஜனங்க தேவனுடைய சமூகத்திலே நிலையிலே வந்து என்ன செய்ய வேண்டும்? நிலைப்பாற வேண்டும். அவருடைய நிழலுக்குள்ளே நாம் வரும்போது, அவருடைய மறைவுக்குள்ளே நாம் வரும்போது ஆண்டவர் தொடர்ந்து இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்ட அந்த பாதுகாப்பு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அப்போ யாருக்கு தருகிறார்? தேவனுடைய நிழலுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய மறைவிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பை நிச்சயமாக ஆண்டவர் செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார், தருகிறார். ஆகவே அப்படிப்பட்ட நிழலாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடி வர வேண்டும். அருமையாக பாட்டுக்காரர் இப்படியாக பாடுகிறார், சிலுவை நிழலில் அனுதினம் வழியார் சாய்நிலை பாரிடுவே நான். அப்போ சிலுவை நிலையில வந்து என்ன செய்யணும்? இளைப்பாறணும். இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஏசியை போட்டு அதில் இளைப்பாடுறாங்க, ஃபேன்ல இளைப்பாடுறாங்க. அதெல்லாம் நல்லதுதான். நான் தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்? இளைப்பாற வேண்டும். அந்த சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? வந்து அமர வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். 3வது வசனத்திலே 4வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். வேடன் என்ன செய்வான்? வலையை விரிப்பான்.
ஒரு ஒரு புறாவா இருக்கட்டும், ஒரு விலங்குகளா இருக்கட்டும், மனுஷன் வேட்டையாடுற மனுஷன் என்ன செய்வான், அந்த மிருகங்களுக்கு தெரியாமலே வலையை பிடிச்சிருப்பான். அப்போ அது அது என்ன செய்யும், இதுல ஆபத்து இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அது நினைக்கும் இதுல நமக்கு இறதானே இருக்குது அப்படின்னு சொல்லி அது இறையதான் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யும், வந்து அமரும். ஆனால் அந்த வலைக்குள்ளே என்ன செய்யும், மாட்டி கொள்ளும். அதுக்கப்புறம் வேலை என்ன செஞ்சிருவான், அதை கொண்டுட்டு போய் வித்துருவான், இல்லைன்னா சமைச்சிருவான். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அப்ப அந்த பறவைகளுக்கு என்ன செய்யாது, தெரியாது இதுல ஆபத்து இருக்குதுன்னு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு முன்பதாக நமக்கு பின்பதாக சுற்றிலும் நமக்கு என்ன இருக்குது, ஆபத்து இருக்கு. ஆபத்து நிறைந்த உலகத்துலதான் இருக்கிறோம். பாவம் நிறைந்த இந்த உலகம் முழுவதும் எப்படி இருக்குது, பாவத்தால நடந்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் பாவங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், குடிகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கரைபடாதபடி, தீர்க்கப்படாதபடி ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார், பாதுகாத்து கொண்டு வழிநடத்தி வருகிறார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவர் நம்ம தப்புவிக்கணும். கொள்ளை நோய், பாலாத கொள்ளை நோய்க்கு என்ன செய்யணும், தப்புவிக்கணும். உலகத்துல கொரோனா சொல்லி எனக்கு ஒரு நாள்ல வந்துச்சு. அப்படிப்பட்ட கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் என்ன செய்தார், நம்மளை தப்புவித்தார். எத்தனையோ இது போல ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு விதமான கொள்ளை நோய்கள், பாதைகள் வரும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், தப்புவிக்கிறார். ஏன் நம்ம நல்லவங்களா, எத்தனையோ பேர் நல்ல மனிதர்கள் கூட இந்த நாட்கள் இல்லை. அதை விட நம்ம நல்ல மனிதர்களா இல்ல, ஆண்டுடைய கிருபை நம்ம என்ன செய்கிறது, தாங்கி பாதுகாத்து வழிநடத்தி வருகிறது. அப்ப அப்படிப்பட்ட கொள்ளை நோய்களாம் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்துகிறாரே. அது மாத்திரம் நம்மளோட சிறகுகளால் மூடுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சட்டைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், அடைக்கலம் புக வேண்டும். அவருடைய சத்தியம் பரிசையும் கெடவுமா என்ன செய்கிறது இருக்கிறது. அவருடைய சத்திய வசனத்தை ஆண்டவர் கொடுத்து அனுப்பி நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். இப்படிப்பட்ட வேடனுடைய கண்ணிகள், ஆபத்துகளுக்கு. அப்ப நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம இருக்கும்போது, ஜபிச்சு கொண்டே இருக்கும்போது, நமக்கு விரோதமாய் மறைவாய் சத்துக்கள் கண்ணிகள் வைத்திருந்தாலும், விரோதமான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். பாதுகாப்பாய் இருந்தவர்களை ஆண்டவர் செய்வார், வழி நடத்துவார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் அவருடைய செட்டைகளுக்குள்ளே, மறைவுக்குள்ளே நாம் வர வேண்டும். அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டே இருப்போம் என்றால், அவருடைய வசனம், ஆண்டோட வசனத்தை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும். அந்த வசனத்தினால நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிறது இருக்கிறார். மாத்திரங்கள் 5வது வசனத்துல இருளாக பயங்கர பகலின் பிறகு அன்பு, இருளான கொள்ளைப்பாய், பாலாக்கு முதல் எல்லாத்துக்கும் என்ன செய்யாது இருப்பார், பயப்படாது இருப்பார். அப்போ இருளில் உண்டாகும் பயங்கரம் எல்லா காரியத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் இது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடக்கும் போது அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செஞ்சது இருந்தது. இரவிலே ஆண்டவர் என்ன செய்தார், மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்தினால பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து ஆண்டவர் பாதுகாத்தார். அப்ப அவங்க நடந்து போகிற அந்த வனாந்தரத்தில் என்னெல்லாம் இருக்குது, பயங்கரமான காரியங்கள்லாம் காணப்பட்டது. ஆண்டவர் எல்லாவற்றும் விலகி பாதுகாத்தார். இஸ்ரவேல் தேசத்திலே எகிப்து தேசத்திலே ஆண்டவர் என்ன செய்தார், கொள்ளை நோய்களை அனுப்பினார். தலைப்பிலே சங்காரம், அந்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த சேதமும் இல்லாமலே ஆண்டவர் என்ன செய்தார், பாதுகாத்தார். அந்த தெய்வம் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் முழு மனதோடு நாம் என்ன செய்யணும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அவருடைய நிழலுக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். 7வது வசனம் பக்கத்தில் 1016 என்ன செய்து அணுகாது. நமக்கு விரோதமா எத்தனை ஆயிரங்கள் 10,000 பேர் ஜனங்கள் எழுதி வந்தாலும் அது உனக்கு என்ன செய்யாது, அணுகாது. அப்ப நம்ம வாழ்க்கையிலே பல காரியங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது நம்ம இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை என்ன செய்ய சொல்ல வேண்டும். எத்தனை காரியங்கள் எனக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் எழுதி வந்தாலும் அது என்னை அணுகாது என்கிற வார்த்தையை நாம் சொல்லி நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிற ஜனங்களை நாம் இருக்க வேண்டும். 9-10 வசனத்திலே எனக்கு அடைக்கலமா இருக்கும் உன்னதமான தாபரமாக கொண்டாய், ஆவை கொள்ளாப்புக்கு நேரிடாது. எப்போ உனக்கு கொள்ளாப்பு நேரிடாது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தாபரமாக அடைக்கலமாக நீ கொண்டிருக்கும் போது உனக்கு என்ன வராது, வாதம் வராது, உனக்கு பொல்லாப்பு செய்யாது, நேரிடாது. அப்போ அப்படிப்பட்ட அடைக்கலமான தேவனை நாம் என்ன செய்யணும், தாபரமாக நாம் கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் வாழும்போது ஆண்டவர் எல்லா வாதைகளும் விலக்கி பாதுகாப்பார். உலகம் எங்களுக்கு வாதைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்முடைய சூழலாரங்களிலே ஆண்டவர் என்ன
பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். எல்லா வாதைகளுக்கும் பிணிகளுக்கும் விக்கிரங்களுக்கும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறார். 11-12 வசனத்திலே வழிகளில் அதை காப்பதற்காக அந்த தூதர்களை கட்டளையிடுவார். பாதங்களில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கரையிலே ஏற்றி கொண்டு போவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் பாருங்க. மத்தேயு 4வது அதிகாரத்திலே அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் என்ன செய்தான்? சோதித்தான். உப்பரிகையின் மேல நின்று இந்த ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீ மேல இருந்து என்ன செய்யும்? கீழே ஊதியும். உன்னுடைய தூதர்கள் என்ன செஞ்சிருவாங்க? அவங்களை அப்படியே உனக்கு எந்த சேதமும் வராது. தூதர்கள் கரத்தை பிடித்து அப்படியே அவனை தூக்கி கொண்டு பாதுகாப்பு செய்வார்கள், பாதுகாப்பு கொள்வாங்கன்னு சொல்லி சாத்தான் செய்கிறான். சவாலாய் பேசுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த சத்துருக்களை ஆண்டவர் முறியடித்தார், ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இந்த வசனத்திலையும் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கான தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாதங்களை விடராதபடிக்கு உன்னை தங்கள் கைகளில் என்ன செய்வார்கள்? ஏந்தி கொண்டு போவார்கள். உங்களுடைய போக்கு வரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு என்று தூதர்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். எங்க போனாலும் தூதர்கள் என்ன செய்வாங்க? அவங்க கூட வருவாங்க, அவங்க பாதுகாப்பா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆகவே உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. ஆண்டவர்களை பத்திரமா கண்ணி மணி போல என்ன செய்வார்? பாதுகாத்துக் கொள்வார். ஆகவே நாம் வசனத்தினால சாத்தானை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். சத்ருவானவன் பலவிதமான தந்திரங்கள் வழியாக வஞ்சனையா பேசி வரலாம். ஆனா நீங்க சத்ருவை துரத்தணும்னு அவரோட வசனத்தை நாங்க ஆயுதமா நீங்க யூஸ் பண்ணி பயன்படுத்தும் போது நீங்கள் எளிதாக ஜெயித்து விட முடியும். 13வது வசனம், சிங்கத்தின் மேல் விரியும் நீ நடந்து பாலசத்தை வசனம் மிதித்து போடுவான். சிங்கத்தின் மேல விரியும் மேலும் நடக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நீதிமானுடைய பாதங்கள் எப்படி இருக்கிறது? மிகவும் அழகான பாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீது சொல்றான், மான் கால்களை போலாக்கி. நம்முடைய கால்கள் ஒரு மான் கால்கள். மான் என்ன செய்யும்? மிகுந்த வேகமாக ஓடக்கூடிய கால்கள். ஆகவே நம்முடைய பாதங்கள் அருமையாய் அழகா இருக்கக்கூடிய பாதங்கள். நம்முடைய பாதத்திலே ஆண்டுடைய வல்லமை என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவே அந்த பாதத்தை கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? நாங்கள் சிங்கத்தையும் வெளியே பாம்பின் மேல நீ என்ன செய்வா? நடப்பா என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு தானியேலை சிங்கத்தின் தொப்பில என்ன செஞ்சாங்க? போட்டிருந்தாங்க. சிங்கத்தின் தொப்பில அந்த தானியேல் இருக்கும்போது அந்த சிங்கம் என்ன செய்யல? எந்த சேதமும் பண்ணல. சிங்கத்தின் வாயாண்ட என்ன செஞ்சுட்டாரு? கட்டிட்டாரு. அது ஒண்ணுமே செய்யல. அந்த தானியேல் அவனை சுகபத்திரமா என்ன செய்தா? மீண்டும் வெளியில வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த சிங்கத்தின் வாய்க்கு ஆண்டவர் தப்புவித்த தேவன். இன்னுமாக சத்தத்தை குறித்து பார்க்கும்போது பவுல் மெலித்தா தீவில இருக்கும்போது ஒரு அனவதைக்க ஒரு விஷ பூச்சி அவனை கடித்த போதிலும் கூட அவனுக்கு எந்த சேதமும் வராதபடி கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட சர்ப்பங்கள் உங்களை எதுவும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிற நீங்களே அதை மிதித்து போடக்கூடிய வல்லமை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். சர்ப்பம் மிகவும் தந்திரம் உள்ளது, வஞ்சனை உள்ளது. ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பமானது மிகவும் தந்திரமா பேசிச்சு, ஏவாளத்துல பேசிச்சு, ரொம்ப ஆசையா அழகா ரொம்ப பேசிச்சு. அந்த வார்த்தையில என்ன செஞ்சுட்டாங்க? ஏவர் மயங்கிட்டா. தேவனுடைய பிள்ளைகளே, சர்ப்பம் மிகவும் தந்திரம் உள்ளது. அந்த தந்திரத்தை நீங்க முறியடிக்கணும்னா தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய வல்லமையினால அந்த சர்ப்பத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முறியடிக்க வேண்டும். வேதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாலசிங்கத்தை வலுசற்பத்தையும் மிதித்து போடக்கூடிய வல்லமையை, கிருபையை, அதிகாரத்தை யாருக்கு தந்திருக்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம பக்கத்துல சத்துரு வரும்போது, சாத்தான் வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? இயேசுவி நாமத்தினாலே போ, அப்பாலே போ, சாத்தானே நினைச்சணும், நம்ம துரத்தணும். அப்ப நம்ம பயந்துட்டு கூடாது. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம பயந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம சத்துருவை செய்து துரத்த வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்க சத்துருக்கு எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சத்துருக்கு எதிர்த்துதான் நிக்கணும். சத்துரு கூட நம்ம கரங்கோர்த்து நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. அப்போ சத்துருவை நம்ம என்ன சொல்லி எதிர்க்கணும். அவங்க கூட ஐக்கியமா நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. சத்துருக்கு எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் பலனை தருகிறது.
தேவனாய் இருக்கிறார். அப்போ சத்துருக்கை நம்ம எதிர்த்து நிற்கணும். அப்படிப்பட்ட பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 14வது வசனத்திலே நம்ம நிலத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை என்ன செய்வேன், விடுவிப்பேன், நாமத்தை அறிவிக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். அப்போ அவருடைய அவன் என்ன வாஞ்சையா இருக்கிறானே விடுவிப்பேன். அப்ப அவளுக்கு வாஞ்சையா இருக்கணும். இன்னைக்கு வாஞ்ச மக்களுக்கு அநேக அழிந்து போற காரியங்கள் குறித்து தான் வாஞ்ச இருக்குது. ஆனா தேவனிடத்துல வாஞ்ச என்ன செய்யணும், வரணும். அங்கே தாவீது சொல்கிறார், மானானது நீருடைய வாஞ்சித்து கதறு, நாத்தும் உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறு. தேவனுடைய வாஞ்ச இருக்கா? எனக்கு இந்தியா பாகிஸ்தான் நினைச்சது எரிஞ்சிட்டு யாருக்காவது அந்த போர் நிறுத்தப்படணும்னு யாராவது திறப்புல நீங்க ஜோம் பண்ணீங்களா? எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணீங்க? இந்தியா பாகிஸ்தான் கடந்த நாட்டில் ஒரே போர் யுத்தம், எத்தனையோ மக்கள் இறந்து போயிட்டாங்க, ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க, மறிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், ஏதோ போடுறாங்க நியூஸ்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு பார்த்துக்கிட்டு போகிறவர்களா இல்ல. அந்த பாதுகாப்புக்காக யுத்தங்கள் நிறுத்தப்படும்படிக்காக, ரத்தப்படிக்கு தேசத்தில் இல்லாதபடிக்கு, மரணங்கள் வராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், திறப்பலி நின்று ஜெபிக்கணும். அவ்வளவு வாஞ்சியா இருக்கணும். ஆத்மாக்குமே கரிசனையா இருக்கணும், தேசத்துக்குமே கரிசனையா இருக்கணும், ஆலயத்துக்குமே வாஞ்சியா இருக்கணும். நமக்கு ஆலயத்துக்கு மேல வாஞ்ச இருக்கா? சபையில ஒரு ஜபம்னா வரோமா, உபாச ஜபம்னா வரோமா? அதுக்கு எத்தனையோ சாக்கு போக்குல சொல்றோம். வெயில் இருக்கு, பனி இருக்குங்கிறோம், வெயில் காலம் வந்தா வெயிலுங்கிறோம், பனிக்காலம் வந்தா பனிங்கிறோம், மழை காலம் வந்தா மழைங்கிறோம். எல்லா காலமும் மாறி மாறி தான் வருஷம் இருக்கு. அப்ப அப்படியே வருஷத்துக்கு சாக்கு போக்கு சொல்லி நம்ம ஓடி நாம் தட்டி கழித்து ஓடுகிற அனுபவமா இருக்கிறதா தேவனுடைய பிள்ளைகளே? நமக்குள்ளே வாஞ்சை இருக்கும் என்றால் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பார்க்காதபடி கர்த்தரை வாஞ்சையோடு தேடுகிற ஜனங்களை நாம் என்ன செய்வோம், இருப்போம். அதுக்கு பேர் தான் வாஞ்ச, அதுக்கு பேர் தான் வாஞ்ச. மரியாள் தேவனுடைய சமூகத்துல வாஞ்சியா வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா நம்ம பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாள் அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவங்க அப்படின்னு பேரளவுக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, பேரளவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை இல்ல, வாஞ்சை, முழு வாஞ்சை. இது ஆத்மதான் தேவனை குறித்த தான வாஞ்சை. தேவனை எப்பொழுது பார்ப்பேன், தரிசிப்பேன். தாவீது சொல்றான், ஆண்டவருடைய மேல அவ்வளோ வாஞ்சி அவன் பேசுறான், நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்துல வந்து நிற்பேன் என்று சொல்லி. இன்றைக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்குதா? 7 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு நம்ம வரோம்? முன்ன குட்டி வரோமா? முத பாட்டுக்கு வரோமா? முத ஜபத்துக்கு வரோமா? உற்சாகமா வாஞ்சியா நான் வந்து ஜெபிக்கிறேன், நான் பாடுறேன், ஏதாவது நம்ம பங்கு பெறமா ஊழியத்துல? அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்குதா? அந்த ஊழியத்தை கட்டணும் நமக்கு வாஞ்சை இருக்குதா? அன்றைக்கு அங்கே மோசையோடு 600 என்ன செய்தார்கள், கரங்கோத்து நின்றாங்க. அதுதான் வாஞ்ச. ஒரு ஊழியத்தை கட்டணும்னா விசுவாசிகளை கோஆபரேட் பண்ணணும். ஏனோ தான் நினைச்சு கூடாது, இருக்கக்கூடாது. யாருக்கோ சபை இருக்குன்னு இல்ல, நாம் அதிலே ஒரு உறுப்பினர்களா இருக்கிறோம். ஒரு சரீரம் இருக்குது என்றா ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்குது? கண் இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்குது, எல்லாமே தனித்தனி உறுப்புகள். அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் வித்தியாசமான வேலையை தான் செய்யும். கண்ணு பார்த்து, காது கேட்கதான் செய்யும், மூக்கு நுகரும், அப்போ மூளை என்ன செய்யும், யோசிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலையை தான் செய்யும். அப்போ எல்லா வேலையும் செய்யும் போதுதான் அந்த மனுஷன் நார்மலா இருப்பான். தேவனுடைய பிள்ளைகள் அதே போல நாம் எப்படி இருக்கிறோம்? சபைக்கு சரீரமா இருக்கிறோம். அப்போ வெறும் தலைப்பட்டு இருக்கிறதுனால அந்த சரீரம் என்ன செய்யாது, சபை என்ன செய்யறது, முழுமை பெறாது. அப்போ நாம் சரீரமாகிய அவயங்களா இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆராதனை நேரத்துக்கு குறித்த நேரத்துக்கு வரணும். ஏனாதாரம் இருக்கக்கூடாது, நிர்விசாரமா இருக்கக்கூடாது. 5 புத்தியில்லாத ஸ்திரீகள் நிர்விசாரமா இருந்தாங்க. ஆண்டவர் வருத்தவருக்கு கைவிடப்பட்டு போனாங்க. காலம் இன்னொருக்கு இந்த வருஷம் போட்டோம், அடுத்த வருஷம் போட்டோம், அடுத்த நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டு வாழ்ந்துக்க கூடாது. ஆண்டவர்களுடைய கணக்கு உங்களுக்கு தெரியாது. எந்த நேரம் நம்மளுடைய உயிர் போகும் நமக்கு தெரியாது. நமக்கு 100 வயசு வேற இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கனவு காண முடியாது. ஆகவே நம் ஜாக்கிரதை உள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை நமக்கு என்ன செய்யணும், வரணும். தேவனுடைய ஊழியத்தை கட்டத்துல வாஞ்சை இருக்கணும். மற்ற இதெல்லாம் வாஞ்சை இருக்குது, மற்ற காரியங்கள்ல, உலக பிரகாரமான காரியங்கள்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், சடங்கு வீடு போகணும்னா வாஞ்சை இருக்குது. திருமண வீடு, பிறந்த நாள் விழா, மற்ற ஒவ்வொரு விழாக்கெல்லாம் வாஞ்சை இருக்குது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல ஃபங்க்ஷன் ஓடுறோம். ஆனா தேவனுடைய ஆலயம் அந்த மாதிரி ஓடி வரமா? யோசிப்பாரு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மிகுந்த வேதனை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அழுது கொண்டு இருக்கிறார். இதற்காக ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கவில்லை, இதுக்காக ஆண்டவர் நம்மை படைக்கவில்லை. ஆண்டவரை நாம்
தேவனாய் இருக்கிறார். அவர்களுக்கு மிகவும் சக்தியாய் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தாவீது சொல்கிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிற நான் என்ன செய்வேன், விடுவிப்பேன். அவரிடத்துல வாஞ்ச, இன்றைக்கு அவரிடத்துல வாஞ்ச வரட்டும். உலகத்துக்காக, இந்த உலகத்துல பிறந்தோம், இந்த உலகத்துக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு என்னைக்கு நம்ம ஆண்டருக்காக வாழ போறோம்? என்னைக்கு நம்ம ஆண்டருக்காக வாழ போறோம்? சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துட்டேன், எனக்காகவே நான் வாழ்ந்துட்டேன். என் குடும்பம், என் குட்டி, என் பிள்ளை, என் புருஷன், இப்படிதான் நம்ம வாழ்றோம். ஆண்டவருக்காக ஏதாவது வாழ்ந்துட்டோமா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் துடிக்கிறோமா? ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே செய்து முடித்தார். எல்லாவற்றையும் அவரையே கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்னத்தான் கொடுக்க முடியும்? அவரையே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. என்னுடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க, என்ன போல நீங்களும் சென்று சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உலகமெங்கும் போகணும்னு சொல்றாரு. நம்ம போறோமா? உலகமெங்கும் போறோமா? ஆத்மாக்களை தேடுறோமா? ஆதாயம் பண்றோமா? நம்ம குடும்பத்தை நம்மளால நினைச்ச முடியல, ஆதாயம் பண்ண முடியல. பல வருஷமா இருந்தாலும் நம்ம சொல்றோம், என் குடும்பம் ரசிக்கப்படல, என் புருஷன் ரசிக்கப்படல, என் பிள்ளை ரசிக்கப்படல, என் சகோதரர் ரசிக்கப்படல. இதே தான் சொல்றோம். ஆதாயம் பண்றோமா? தேவனுடைய வார்த்தையை சொல்றோமா? தேவன் செய்த நன்மைகளை அவங்களுக்கு சுவிசேஷமா ஒவ்வொரு நாளும் சொல்றோமா? வேத வசனத்தை அவங்க போதித்து கொண்டே இருக்க வேண்டும். பாருப்பா, வாழ்க்கை இப்படி இருக்கு, கவலைப்படாத, ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மையெல்லாம் செஞ்சிருக்க, உனக்கு செய்வார், உனக்கு செய்வார், உனக்கு செய்வார். இந்த வார்த்தையை நீங்கள் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் இந்த வார்த்தையானது அவர் உள்ளத்தை என்ன செய்ய கிரியை செய்கிறதா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு நம்மளே என்ன செய்யக்கூடாது, முடிவு கட்டிருக்கிறது. இது திருந்தாது, இது ரசிக்கப்படாது, இது மாறாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படிதான் இருக்குன்னு சொல்ல நினைச்சக்கூடாது. நம்ம சொல்லக்கூடாது. விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவர்களையும் உற்சாகப்படுத்தி விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். ஒரு நாளிலே ஆண்டவர் என்ன செய்வார், இவர்களை எழுப்புவார் என்ற ஒரு வாஞ்சை நம் குடும்பத்துக்குள்ளே சுவிசேஷத்தை நாம் முதலாவது சொல்ல வேண்டும். ஆகவே குடும்பம், அந்த குடும்பம் மிகவும் முக்கியம். அப்ப நம்ம குடும்பம் முதலாவது ரசிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்ல, நமக்கு தெரிந்த நண்பர்கள், சுற்றி இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். நம்ம மற்றவங்க எல்லாம் பார்த்தா மற்ற விஷயங்களை தான் நம்ம பேசுறோம். தேவனை பத்தி பேசுறோமா? தேவனுடைய அன்பை பத்தி பேசுறோமா? தேவனுடைய ஆலயத்தை பத்தி பேசுறோமா? அதுதான் வாஞ்ச. உலக வாஞ்சையெல்லாம் என்ன விட்டுறணும், கிறிஸ்துவுக்காக விடணும். கிறிஸ்துவுக்காக விட்டு ஆண்டவருக்காக எழும்பணும். நீங்க என்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து எழும்புகிறீங்களோ, அன்னைக்கு என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வைராக்கியம் உள்ளவராய் அவர் உங்களுக்கு எழுந்திருப்பார். உங்களுடைய காரியங்களிலே அற்புதம் செய்யும்படிக்காக ஆண்டவர் அதுதான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம வாஞ்சை தேவனுடைய இருக்க வேண்டும். அப்போ அவன் என்னத்தில் வாஞ்சை இருக்கிற அவன் விடுவிப்பேன். உங்களுக்கு விடுதலை வேணுமா? அனைவருக்கு விடுதலை வேணும். நீங்க நினைக்கிறீங்களா, எனக்கு இந்த கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை வேணும், இந்த குடும்ப பிரச்சனையில இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு இந்த அற்புதம் கிடைக்கணும் நினைக்கிறீங்கல்ல, எல்லாருக்கும் ஆசை இருக்கு தானே. யாருக்கு தான் ஆசை இல்லாம இருக்கும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆசை நிறைவேறணும்னா, நீ விரும்புறது நீ நடக்கணும்னா ஆண்டவருக்கு நீ என்னது வாஞ்சியா இரு. ஆண்டோட சமூகத்தை தேடு, ஆண்டோட ஊழியத்தை செய், ஆண்டோட எழுப்பு. இல்லைன்னா உனக்காக வாழ்த்துக்கு போதும், உனக்காக வாழ்த்து நீ இன்னைக்கு மறைக்கும் போது அது அப்படி பூமியில அழிஞ்சிடும், அது பரலோகத்துக்கு வராது. நீ இந்த பூமியில நீ என்ன செய்வியோ, கத்தருக்குன்னு என்ன செய்வியோ, அது பரலோகத்திலே நீ மறைக்கும் போது உன்னோடு கூட அது வரும். அது சாட்சி சொல்லும். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வார்த்தை கத்தருடைய அது இருக்கட்டும், அது வீணாக போகாது. கத்தருக்காக எழும்ப வேண்டும். ஏனோதானே வாழ்கிற வார்த்தை அல்ல. அதுக்கு நம்ம புறஜாதிகள் போல உலகத்திலே இருக்கலாம். அதுக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பயப்பட்டு வரணும் அவசியமே இல்லை. கிறிஸ்தவர்கள் அவருக்கு வித்தியாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவர்கள் ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும், ஆராதிக்க வேண்டும், சபையிலே சாட்சியா இருக்கணும். சபையில ஒரு சாட்சியா இருக்கணும். ஒரு விசுவாசம்னா அந்த விசுவாசியை குறித்து ஊழியர்கள் சாட்சி கொடுக்கணும். அந்த விசுவாசி ஜபத்துக்கு கரெக்டா வருவாங்க, ஜபத்துல கரெக்டா இருப்பாங்க, இவங்க பெர்ஃபெக்டா இருப்பாங்க, நல்ல குடும்பம் அடிக்கிற ஒரு ஊழியக்காரர் சாட்சி கொடுக்கணும். அப்புறம் ஆண்டவர்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அப்படிதான் எதிர்பார்ப்போம். நம்ம பிள்ளைக்கு நம்ம திருமணம் முடிக்க போறோம் வைங்களேன், அப்ப அந்த குடும்பத்தை குறித்து நம்ம விசாரிப்போமா இல்லையா? சும்மா கட்டி கொடுப்பீங்களா? ஒரு பிள்ளைங்க எப்படி கொடுப்பீங்க? இந்த பையன் நல்லா பையனா, குடிக்கானா, குடிக்கலையா, வேலை செய்யறானா, உண்மைதானா, அதெல்லாம் கேட்போம் தானே. விசாரிச்சுட்டு தானே நம்ம கேட்குவோம். அதே போல அங்கே விசுவாசிகளே எப்படி இருக்கணும்? நற்சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். சபையிலே சாட்சி பெற்றவர்களாய் நம்ம செய்யணும், இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நல்ல குணாதிசயம் உடையவர்களா இருக்க வேண்டும், நல்ல ஜெபிக்கிறவர்களா. ஒரு விசுவாசிக்கு ஜபம் ரொம்ப முக்கியம். அதை ஏனதானு நினைச்சு கூடாது, இருக்கக்கூடாது.
அப்ப அதுல வாஞ்சியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் சில விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். வாஞ்சியே இல்லாம அன்னைக்கு பாருங்க 38 வருஷமா ஒரு மனுஷன் பெதாஸ்தா குளத்துல கடந்தான். நம்ம பாக்குறோம் 38 வருஷம் ஆயிட்டு சுகம் கிடைக்கல. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்ட்டு. அப்ப எத்தனையோ பேர் அவனுக்கு முன்னப்பட்டி உள்ளவங்கெல்லாம் சுகம் பெற்றுட்டு போயிட்டாங்க. அப்போ அவனை தேடி ஆண்டவர் ஒரு நாள் வந்தார். அவனுடைய வாஞ்சியை பார்த்து கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? இறங்கினார். அப்போ உங்களுக்கு வாஞ்ச, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல வாஞ்ச இருக்கோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த வாஞ்சையை பார்த்து உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட வாஞ்சையை நீங்க என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆழத்துக்குள்ள கடந்து வரணும். வெறும் கணுக்காலே இருந்துட்டு இருக்க கூடாது. குழந்தைகளை போல, தொற்று குழந்தையை போல இருக்கக்கூடாது, இருந்துட்டே இருக்கக்கூடாது. வளரணும், வளரணும். ஒரு குழந்தை இருக்குன்னா நம்ம குழந்தை பிறந்தா உள்ள வளரணும்னு ரொம்ப பிரயாசப்படுவோம். சீக்கிரம் எப்ப அந்த குழந்தை இருக்கு நடக்கும் தானே எல்லாரும் ஆசைப்படுவோம். படுத்துக்கிட்டே பாட்டு குடிச்சிட்டு இருக்குன்னு யாராவது விரும்புவாங்களா? 40 வருஷமா ஒரு விசுவாசி சபையில இருந்து இன்னும் ஜெபிக்க தெரியாதுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? இன்னும் ஜெபிக்க தெரியாது, இன்னும் சரியான ஜெபத்துக்கு வரதில்ல, ஆராதனைக்கு எப்படி இருக்கும்? ஊழியர்களாக எங்களுக்கு துக்கமா இருக்கும், ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். அப்போ நம்ம சபையும் துக்கப்படுத்தக்கூடாது, தேவனையும் துக்கப்படுத்தக்கூடாது. நாம் சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கணும். நம்ம வாழ்க்கையை குறித்து 4 பேர் சாட்சி கொடுக்கணும். பைபிளை தூக்கிட்டு போறோம்னா அதுக்கு ஏற்ற வேல்யூ நமக்கு இருக்கணும். உண்மையிலே அந்த அக்கா நல்ல அக்கா அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஜீவியம் நம்ம ஜீவிக்க வாஞ்சியுள்ளவர்களாக எழுத வேண்டும். அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான்? நான் அவனுக்கு பருவத்தில் வழி செய்வேன், ஆபத்தில் நானே அவனுடன் தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். ஆபத்துல கூப்பிடும்போது அவன் தப்புவித்து அவன் என்ன செய்வான்? கனப்படுத்து கூப்பிடுவான். நான் பருவத்தில் ஆபத்தில் அவனுடன் தப்புவித்தவனை கனப்படுத்து. தப்புவிக்கிற தெய்வம் வாஞ்சை இருந்து தப்புவிப்பார். வாஞ்சை இருக்கும்போது தப்புவிக்க முடியும். எனக்கு சுகம் கிடைக்கணும்னு ஒரு வாஞ்சை அதை சுகம் தருவார். எனக்கு இப்படிப்பட்ட நன்மை வேணும்ன்ற வாஞ்சை நான் நல்ல நன்மை செய்வார். அப்ப நமக்குள்ள வாஞ்சை வேண்டும், சுகத்தையும் ஆசனத்தையும் பெற்றுக்கொள்ள. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்கிற தேவனாய் இருப்பார், தப்புவிக்கிற தேவனாய் இருப்பார். நீங்க ஆபத்துல வாஞ்சியா நீங்க ஆண்டவரை ஆராதிச்சுட்டு அவரை நோக்கி நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, ஒரு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்து அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களுக்கு தப்புவிப்பார். ஆபத்துல நானே அவன் கூட இருந்தாங்க தப்புவிப்பேன். ஆண்டவரே கூட இருப்பார். உங்களுக்கு ஆபத்தான நேரங்கள்ல மனுஷன் கூட இருக்க முடியாது. அப்போ நீங்க என்ன செய்யணும்? அவர்கிட்ட வாஞ்சியா இருந்து அவரை நோக்கி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? கூப்பிடுறதுல நிறைய வகை இருக்குது. சும்மா பத்திமைக்கு குருட கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு பயங்கர வாஞ்சி, எல்லாரும் அதட்டினாங்க, கூப்பிடாத அவர் அங்க போயிட்டாருன்னு அதட்டினாங்க. அவன் யார் வாய்ஸையும் கேட்கல, எதையுமே கண்டுவிடல. எனக்கு சுகம் வேணும், அவன் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வேண்டியது சுகம், நான் கூப்பிடதான் செய்வேன், கட்டதான் செய்வேன். கத்தி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்தரிட்டு கூப்பிட்டான். அவனுடைய வாஞ்சையை கூப்பிடுதலை வாஞ்சையோடு சொல்லி வாஞ்சையோடு அவன் கூப்பிட்ட போது ஆண்டவர் என்ன செய்தார்? பத்திமைக்கு குழுவுக்கு இறங்கினார். இன்றைக்கு நீங்க கூப்பிடுறீங்க, அனைவரும் சொல்றீங்க, நான் ஜெபிக்கிறேன் பதில் இல்லை. வாஞ்சையோடு கூப்பிடுறீங்களா? தெய்வத்தின் மேல ஒரு வாஞ்சை இருக்கா? பசிதாகத்தோடு கூப்பிடுறீங்களா? அப்படிப்பட்ட கூப்பிடுதலுக்கு இறங்கி ஆண்டவர் என்ன செய்வார்? விடுவித்து கனப்படுத்துவார். உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஆண்டவரோட விடுவித்து உங்களை கனப்படுத்துகிறது என்ன இருக்கிறார். நீடித்த நாட்களை திருப்தியாக வச்சுட்டாருக்கு. நான் நீடித்த நாட்களை திருப்தியாக்குகிறது. நீடித்த நாட்கள் ஆயுள் காலம் வரையும் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? திருப்தியாக்கி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆகவே சங்கீதத்திலே பார்க்கக்கூடியதாக நாம் அவருடைய மறைவுக்குள்ளே அவருடைய நிழலுக்குள்ளே நாம் கடந்து வரும்போது இப்படிப்பட்டதான பாதுகாப்பை தருகிறார், அகசுகத்தை தருகிறார், நன்மையை தருகிறார். மாத்திரமல்ல, நாம் வாஞ்சையுள்ள ஜனங்களால் நாம் மாற வேண்டும். இவ்வளவு நாள் உலகத்துக்காக நம்ம ஓடியாச்சு, குடும்பத்துக்காக ஓடியாச்சு. குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஓடுகிற ஜனங்களா இருக்கிறோம். அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வருது, ஆராதனைக்கு ஏதோ ஒரு பிரசங்கம் பண்றாங்க, ஏதோ நடக்குது, ரொட்டேஷனா. இது ஒரு ஃபார்முலா மாதிரி நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. இதுல ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே உவமைகளை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், முள்ளுள்ள இடம், கற்பாறையுள்ள இடம், பல இடங்களிலே விதைக்கப்பட்ட. ஆனா கடைசியில சொன்ன வசனம் என்ன? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது அது என்ன செஞ்சது? 30, 60, 100 என்ன செஞ்சது? பலன் கொடுத்தது. நம்முடைய இருதயம் நல்ல நிலமா என்ன செய்யணும்? மாற வேண்டும். சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அது உள்ள போய் அது கிரியை செய்கிறதா இருக்கணும்.
பண்ணணும். அது முளைத்து, அது வளர்ந்து, அது பூத்து, அது காய்த்து, அது கனி கொடுத்து அது பெருகிறதா இருக்கும். தேவ பிள்ளைகளே, முட்கள் அந்த வசனங்களை, அந்த வார்த்தைகளை செய்யக்கூடாது, நெருக்கி போடாதபடி, அழித்து போடாதபடி உங்களுடைய இதயத்திலே அந்த விதையானது விதை விழுந்து அந்த வார்த்தைகளை நாம் அசைப்படுகிறவர்களா இருக்க வேண்டும், அதை தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும், அதை செயல்படுத்த நம்ம செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாகவே நீங்கள் தோற்று போன ஜனங்கள் அல்ல. ஆண்டவர்கள் தோல்விக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கண்மலை மேல் உச்சியிலே உங்களை உயர்த்தி வைத்து ஆண்டவர் அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருடைய மறைவுக்குள்ள வாங்க, நீங்க ஓடி ஒளியாதீங்க. அன்னைக்கு பேதுரு ஓடி ஒளிச்சா ஆண்டவர் சொன்னாரு, அன்பு விசேஷராக பேதுரு பார்த்து, பேதுருவே நீ அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா நினைச்சிட்டாரு. 3 முறை கேட்டாரு. ஆமாண்டவரே அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன் நினைச்சு என்ன செய்யறான், அவன் சொல்றான். அப்ப சொல்றாரு, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக. தேவனுடைய பேரு இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்கிற காரியம், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என்னுடைய எனக்காக உண்மையை செய்வாக, எனக்காக நீ திறப்பிலே நீ ஆட தேடுகிற, திறப்பிலே நிற்கிற ஒருவனை தேடின ஒருவனையும் காணே. திறப்பிலே நிற்கிறதுக்கு ஆட்கள் வேண்டும், ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் வேண்டும், ஊழியத்துக்காக எழுதக்கூடிய ஆட்கள் வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களை செய்வதற்கு ஏராளமான மக்கள் உண்டு, பிரஜாதியான மக்கள் உண்டு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை ஊழியத்தை செய்வதற்கு மக்கள் இல்லை. அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எழுப்புவோம், கர்த்தருக்காக எழுப்புவோம், கர்த்தர் மேல வாஞ்சையாக இருப்போம். ஆண்டவர் உங்கள் வாஞ்சையை தீர்க்கிறவரால் அதை கிரியை செய்கிறது. கர்த்தர்தான் வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ரோமர் 16 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 16 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். பக்கம் 226 பக்கம் 7 சேர்ந்து 3 முறை வாசிப்போம். புதிய பாட்டை 224 சேர்ந்து 3 முறை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் தானே சீக்கிரமாக சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் காலின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசுக்கு வேலை என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேற ஒன்றுக்கும். அல்லேலூயா. இந்த தேசத்திலே கடந்த நாட்களில் காஷ்மீரிலே அநேக சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணினார்கள்? சுற்றி பார்க்க முடியாத போனார்கள். அல்லேலூயா. திடீரென்று தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணாங்க? மக்கள் எல்லாம் சுட்டு கொண்டு கொண்டார்கள். ஆண்கள் எல்லாவரையும் சுட்டு கொண்டு கொண்டார்கள். இது நிமித்தமாக 2 நாடுகளுக்கிடையே என்ன வந்துச்சு? இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே சண்டை வந்துச்சு. ஒரு 4-5 நாள் தான் யுத்தம் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் மறித்து விட்டார்கள். ராணுவ வீரர்கள். அல்லேலூயா. அவன் 28 வயசு சகோதரர் அவன் செத்து போயிட்டான். அம்மா கதறி அழுறாங்க. வேதனையா இருந்துச்சு. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பிசாசுடைய வேலை என்ன? அவன் கொல்லவும் அழிக்கவும் இந்தி வேற ஒன்றுக்கும் வரா. அல்லேலூயா. அவன் வேலை நம்மளை அணவிக்கணும், அவன் வேலை நம்மளை வேதனைப்படுத்தணும், அவன் வேலை நம்மளை சந்தோஷமா இருக்க விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கசப்பு, வைராக்கியம், சண்டை, பகை இதெல்லாம் யாருடைய வேலை? பிசாசுடைய. அல்லேலூயா. வேடமே நமக்குள்ள வந்து என்ன பண்ணுவோம்? கசப்பு. ஒருத்தர் மேல தேவையில்லாத கசப்பு, தேவையில்லாத பகை, இதெல்லாம் பிசாசுடைய வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே மாம்சத்தின் பிரியங்களை நம்ம தர வீட்டில் போய் வாசிப்பாங்க. கலாத்தியர் 5:19 அது எப்படி இருக்கிறது? பகை, வைராக்கியம், சண்டை, கோபம், இது எல்லாம் மாம்சத்தினுடைய கிரியையா இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எங்க போக முடியாது? சொல்லுங்க. பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. சண்டை போட்டா போக முடியுமா? சொல்லுங்க. மனைவிட்ட சண்டை போடுறவங்க, புருஷன்ட்ட சண்டை போடுறவங்க, இதெல்லாம் எங்க போக முடியாது?
அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை தேவன் சொன்னார். ஆண்டவர் யோவான் 16:20 சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. உங்கள் இருதயம் இருப்பதாக, கலக்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். இந்த வாழ்க்கை எவ்வளவு வாழ்க்கை சொல்லுங்க, சொல்லுங்க எவ்வளவு வாழ்க்கை? கொஞ்ச நாள் வாழ்க்கோம். எல்லாத்தையும் அண்ணன் பேச மாட்டேன், அண்ணன் பேச மாட்டேன், அவங்ககிட்ட சண்டை, மாமியார்ட்ட சண்டை, மாமனார்ட்ட சண்டை, மச்சனட்ட சண்டை, எல்லாத்துக்கும் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தா எங்க போக முடியாது சொல்லுங்க? இது யாரு கொண்டு வர? அப்படிப்பட்ட பிரிவினை சண்டை கொண்டு வருது யாரு சொல்லுங்க? ஏசப்பா கொடுத்தாரு. ஏசப்பா எல்லாத்தையும் சண்டை போடுங்க, எல்லாத்தையும் பேசாம இருங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் அன்பா இருங்க. நான் எப்படி இருந்தேன் உங்க மேல? நம்ம இந்த ஏசப்பா நம்ம பக்கத்துக்கு சொந்தக்காரா சொல்லுங்க? யாரு அவர்? எருசலேம்ல யூதேய நாட்டுல பிறந்தவர். அவர் இன்னைக்கு நம்ம எல்லாம் நேசிக்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டது காரணம் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க எதுக்காக? ஏசு எனக்காக எழுதியிருக்கிறார் சிலுவையிலே, எனக்காக அவருடைய அன்பை கொடுத்தா யாருமே தெரியாது. ஆனா என் மேல ஏசப்பாக்கு என்ன இருக்கிறது? பாசம் இருக்கிறது. அதனாலதான் நான் இன்னைக்கு யாரை நேசிக்கிறேன் சொல்லுங்க? இயேசுவை நேசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருங்க? அன்பா இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு பிடிக்காத குணம் என்ன சொல்லுங்க? அன்பா இருக்கிறது பிடிக்காது. அவன் மேல எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் எதையாவது மனஸ்தாபம், தேவையே இல்லாத மனஸ்தாபம். அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோ, இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோ, இப்படிலாம் சண்டை. பாத்தீங்களா? குடும்பத்துல சண்டை. பாத்தீங்களா? நீங்க என்னை பத்தி எப்படித்தானே சொல்லிருந்தீங்க, சொல்லவே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பிசாசுடைய ஆயுதமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 6:10 என்ன சொல்றார் ஆண்டவர் சொல்லுங்க? பாராட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பிசாசு வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க. வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் பிசாசின் தந்திரங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசின் தந்திரங்கள் என்னெல்லாம் தந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன பண்ணான்? ஏவாள்கிட்ட வந்து என்ன சொன்னா? ஏவாள்கிட்ட வந்து என்ன சொன்னா? இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவரே சொன்னது உண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லா கனியையும் நீங்க புசிக்கலாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீங்கள் நினைச்சக்கூடாது. பிசாசு நம்மகிட்ட ஆசையை தூண்டுவான். புத்தர் சொன்னார், ஆசையே எல்லாத்துக்கும் அழிவு. இன்னைக்கு அழிவு காரணம் என்ன? ஆசை. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறதுனால நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? வேதனையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தப்பா, நீங்க எனக்கு அந்த காரியத்தை செய்யுங்க, இந்த காரியத்தை எனக்கு தாங்கப்பா, இதை எனக்கு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமா நமக்கு செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டு. அவருடைய சித்தத்தை இல்லாமல் நம்ம கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் வருவதாக காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4:9 நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகளையோ, பெற்றவைகளையோ, கேட்டவைகளையோ, என்னிடத்தில் கண்டவைகளையோ நடைமுறைப்படுத்துங்கள், அப்போது சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார்? கேட்டா மட்டும் போதாது, அன்பாருங்க, மன்னிச்சிருங்க சொன்னா மட்டும் போதாது, மன்னிக்கணும் நம்ம. அல்லேலூயா. அன்பா இருங்க பிரசங்கம் பண்ணா மட்டும் போதாது, என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருந்தால் காணாத தேவனிடத்துல நீ கண்டவனே இவன் எனக்கு விரோதி, அவன் எனக்கு விரோதி, எல்லாரும் விரோதி தான், நானும் கூட விரோதி தான் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. விரோதியா இருந்த ஆண்டவர் என்ன செய்தார்? நேசித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள என்ன செய்யணும்? ஊற்றப்பட்டா எனக்குள்ள கசப்பு இருக்காது, எனக்குள்ள பகை இருக்காது, எனக்குள்ள வைராக்கியம். என் புருஷன் நான் சண்டை போட மாட்டேன், என் மனைவி நான் சண்டை போட மாட்டேன்.
அல்லேலூயா. என் புருஷனை நான் நேசிப்பேன், என் மனைவியை நான் நேசிப்பேன், என் பிள்ளைகளை நான் நேசிப்பேன். கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம். கேய போல. அல்லேலூயா. ஒரு தம்பி சொன்னா, எங்க அப்பா சர்ச்சில் இருக்கும்போது எப்படி இருக்கிறார்? தேவதூதனை போல இருக்கிறார். வீட்டுக்கு வந்து எப்படி மாறினார்? விசுவாசம். காரணம் என்ன? என் உள்ளத்துல என்ன இல்ல? தேவ அன்பு இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சமாதானம் ரொம்ப முக்கியம். நீங்க சமாதானம் இல்லாதவங்க என்ன ஆகுது? சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்துல ஜான் சகோதரர் இருக்கிறார். அவருக்கு அவருடைய மனைவிக்கு சமாதானம் இல்லை. நீங்க எப்படி இருக்கு பாருங்க. சொந்த மனைவி புருஷனை பத்தி என் புருஷன் பொம்பளை பிள்ளைங்களை தப்பா நடந்துட்டான்னு சொல்லி கூட சகோதரி வீட்டுல வளர்ந்த பிள்ளைய தப்பா டச் பண்ணிட்டான்னு சொல்லி அவரை நீங்க ஜெயில கொண்டு போட்டார். அல்லேலூயா. ஜெயில போட்ட பிறகு போய் பொண்டாட்டி போய் புருஷனை போய் பார்க்க கேட்கிறாங்க. அவரு சொல்லிட்டாரு, எனக்கு பார்க்க விருப்பம் இல்ல. சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவின் அன்பு யாருக்குள்ள இல்ல? 2 பேருக்குள்ள இல்ல. அல்லேலூயா. போதவருடைய மனைவி வந்து தவறா போயிட்டாங்க. 2 வருஷம் தவறா போயிட்டாங்க. ஆனா பாஸ்டர் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வேதனை. காட்டலாம் அடைச்சு காட்டலாம் இதாகி, ஆனாலும் அந்த மனைவி அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நீங்க அநேக பிள்ளைகள் அவங்க தப்பு பண்ணிட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆண்டவர் எத்தனை நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் ஆண்டவர் பேருக்கு போய் கேட்கிறார், என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செஞ்சா எத்தனை தரம் ஆண்டவரை மன்னிக்கணும்னு கேட்கிறார். 7 தரமா? 7 70 தரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய ஆயுஷ்ல எத்தனை வருஷம்? 70 வருஷம். மன்னிக்கணும். திரும்ப 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 மன்னிக்க நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா பிசாசு உங்க பக்கமே வரலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய வேலை போட்டு பிசாசு ரொம்ப காயப்படுத்தி வேதனைப்படுத்தி தூக்கம் இல்லாம செய்யறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? மன்னிக்கிற சுவாபம் இல்ல. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்கிறது யாக்கோபு 3:18 சமாதானத்திலே விதைக்கிற சமாதானக்காரர்கள் நீதியின் பலனை அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா. நீங்கள் சமாதானத்தை விதைச்சா என்ன கிடைக்கும்? சமாதானம். நீங்க சண்டையை விதைச்சா சண்டை தான் வரும். நீங்க சமாதானத்தை சண்டையை விதைச்சிட்டு சமாதானத்தை நீங்க தேட முடியாது. நீங்க சமாதானத்தை விதைச்சீங்கன்னா சமாதானம் வரும். நம்ம எதை மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தீமை விட்டு விலகி சங்கீதம் 34:14 தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீமையை தேடக்கூடாது, சண்டையை தேடக்கூடாது, பகையை தேடக்கூடாது, சமாதானத்தை தேடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்தை தேடணும். வீட்டுல புருஷன் நல்ல அன்பு, அவன் அவ்வளவு சண்டை போட்டாலும் அடிச்சாலும் சரிப்பா சரிப்பா மனுஷனுக்கப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு கேட்டு பாருங்க, நிச்சயமா அவங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டோடைய பேர் என்ன? சமாதான பிரபு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டோடைய பேர் என்ன? சமாதான பேர். தப்பு பண்ண பார்த்தாரு. ஆண்டவருக்கு தெரியும் 3 தடவை என்னை காட்டி கொடுத்துருவாருன்னு சொன்னாரு. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்காக ஜெபம் பண்ணாரு. இந்த பேர் கூட இருந்துட்டே கழுத்த இருக்க போறான், கூட இருந்துட்டே காட்டி கொடுக்க போறான்னு சொல்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் அவனை மன்னிச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்காக ஜெபம் பண்ணினா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் யாக்கோபு 4:7 சொல்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களுக்கு ஓடி போவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு சீசர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்தார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் பிசாசுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ கூட அவங்க பேசும்போது பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் மனுஷத்தையும் என்ன செய்வார்? மிதித்து போடுவார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பிசாசை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், பிசாசுடைய வல்லமை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, சமாதானத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்தின் கட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். சமாதானம் உங்களுக்கு தேவையா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பிசாசை ஜெயிப்பார். அல்லேலூயா.
8:37 இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் சொல்கிறார், 1 யோவானிலே, வாலிபரே நீங்கள் பிசாசை ஜெயித்தீர்கள், வாலிபரே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்தீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெயம் கொள்கிற பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் பேதுருவை பார்த்து கொடுத்தார். ஒரு பேதுருவே, நான் நினைக்கிறேன் பாதக திறவுகோல்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கல்லின் மேலே நான் என்ன செய்வேன்? என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவர் கட்ட போகிற சபையிலே பிசாசு ஜெயிக்க முடியாது. பிசாசுடைய திட்டங்கள் ஜெயிக்க முடியாது. மந்திர ஆலோசனைகள் ஜெயிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த தேவனுடைய பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள், ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். ஆண்டவருடைய கற்பனை என்ன? 2 கற்பனை புதிய ஏற்பாட்டிலே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் என்ன செய்வாங்க? அன்பு கூறுவாங்க. அடுத்த கற்பனை என்னது சொல்லுங்க? உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை எப்படிலாம் நேசிக்கிறீங்க? காலையில எழுந்தோன்னு என்ன கொடுக்குறீங்க? காபி கொடுக்குறீங்க. 8 மணிக்கு என்ன கொடுக்குறீங்க? சாப்பாடு கொடுக்குறீங்க. அப்புறம் என்ன கொடுக்குறீங்க? சொல்லுங்க. 12 மணிக்கு திரும்பி சாப்பிடுறீங்க, சாயங்காலம் சாப்பிடுறீங்க. உங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க? அதே போல நீங்க யாரை நேசிக்கணும்? உங்களுக்கு உங்க கணவனை நீங்க நேசிக்கணும், உங்க மனைவியை நேசிக்கணும், உங்க பிள்ளைகளை நேசிக்கணும், உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கணும், உங்களுடைய சபையை நேசிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார்.